வணக்கம் உலகத்தோட நமது விஜய் அவர்கள் அதாவது நான் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு பெரும் கனவோட இன்று காலையில திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு அருள் பெற்று அப்படியே அவார்டு வாங்கின மாதிரி ஒரு 50 தூக்கிட்டு அப்படி நிக்கிறாரு, போஸ் கொடுக்குறாரு. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. அந்த போஸ் பாத்தீங்கன்னா அவரு ஸ்கிரிப்ட்ல இது லாஸ்ட் ஃபைனல் டச்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைனல் டச். ஆமா, என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. அதாவது விஜய் வந்து தெலுங்கு படத்தை தான் பார்த்து காப்படிக்கிறோம் பார்த்தா, யோ ஒண்ணு கூட சுயமா யோசிக்க மாட்டேயா. நம்ம பவன் கல்யாண் அவர் என்ன மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்குறோ அதே மாதிரி ஃபோர்ஸ். அது கார் இருந்து எட்டி பார்த்து ஹாய், அதாவது தன்னை ஒரு சங்கியாகவும் அது ஒரு பெருமையாகவும் அப்படியே தன்னை வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. இல்ல சிஎம் ஆகணும் வந்து சாமி கிட்ட வேணா சாமி தூக்கி கொடுத்துருமா. யோ மக்களுக்கு நீ வந்து நம்பிக்கை கொடுக்கும் விதமா நீ களத்தில் நிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா நம்ம தலைவனுக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, எப்படி நமக்கு வந்து ஆப்பு சொருக போறான்னு. சரி, நடத்தின டிராமால இது ஒரு டிராமா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்றாரு. சோ அண்ணன் நடிச்ச அந்த ஸ்கிரிப்ட்ல பார்த்தோன்னா பவன் கல்யாணம் வந்து A to Z, அதாவது அந்த ஒரு பாத்திரத்துல வச்சுன்னா அந்த சாலட் சாப்பிட்றதுல இருந்து, வண்டியில போகும்போது ஒரு கேமராமேனுக்கு வந்து அப்படியே வாட்டர் பாட்டில் தூக்கி போறதுல இருந்து, இளநீ சாப்பிட்றதுல இருந்து, அப்படியே ஒரு கல்யாண ஜோடியை கூட்டு அப்படியே போட்டோ எடுக்கிறது இருந்து, ஒரு சின்ன பையனை தூக்கி உட்கார வச்சு ஒரு போஸ் கொடுக்கறது இருந்து, இது எல்லாம் பார்த்தோன்னா அப்படியே பவன் கல்யாணோட டிப்டு அப்படியே ஸ்கிரிப்ட் ஜெராக்ஸ் காப்பி. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் என்ன ஒன்னே ஒண்ணுதான் மிஸ்ஸிங். அதாவது பவன் கல்யாணம் வந்து இந்த பிரச்சாரம் முடிச்சுட்டு ஓட்டு போறது பிஃபோரா பார்த்தோன்னா முன்கூடிய நாளே போயிட்டு ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டாப்ல. அது ஒரு போட்டோ எடுத்து பத்தியா மக்களுக்கு அவர் களத்துல போயிட்டு வேலை செஞ்சு அப்படி டயர்ட் ஆயிட்டாரு சொல்லி அப்படி ஒரு போட்டோ எடுத்து போட்டாரு. அந்த போட்டோ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா மீம் டெம்ப்ளேட்டை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணன் பார்த்துட்டு நம்மள போய் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம், இப்ப அந்த போட்டோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த கட்டமா போயிட்டு திருச்செந்தூர்ல போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்ற மாதிரி பயபக்தியா வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. ஆனா நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு இன்ச்சு நகராதிரி அப்படின்னு மாதிரி தான் மே 4ஆம் தேதி அண்ணனுக்கு சிறப்பான ஒரு சம்பவம் இருக்கு. அதாவது அரசியல் வேறு சினிமா வேறு அப்படின்றது மக்கள் உனக்கு சரியான பாடம் புகுத்துவாங்க. வெயிட் அண்ட் சீன். ஏன் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இப்படி ஒரு வந்து கடவுள் சார்ந்த ஒரு டிராமா போடுறாரு. அதாவது மோடி என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்றாரோ, பவன் கல்யாண் வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்றாரோ அதே மாதிரி டிப்டு வந்து ஒரு காப்பி பண்றாருன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் மூட நம்பிக்கை ஜாஸ்தி. அதாவது என்னுடைய கொள்கை தலைவர் வந்து பெரியார் அப்படின்னு வாய்க்கையே பேசக்கூடிய ஒரு ஆளுகளுக்கு வந்து ஜாதகப்படி தான் இவர் டே பை டே நகர்த்துறான்றது அப்பட்டமான ஒரு உண்மையும் கூட. ஏன்னா இந்த போட்டோ பாருங்க, விஜய் அவர்கள் வந்து கார்ல போகும்போது அவர் பின்னாடி ஒரு ஜோதிடர் வந்து உட்காந்துக்கிறாரு. அதாவது அண்ணாவின் ஆஸ்தான ஜோதிடர் ரதன் பண்டிட் அப்படின்னு ஒரு ஜோதிடர். அப்ப இவர் பேச்சு கேட்டுதான் வந்து அண்ணன் வந்து செயல்படுறாரு. ஆனா உனக்குன்னு ஒரு சுய புத்தி சுய அறிவு ஒண்ணுமே கிடையாது. அப்ப உன்னை போன்ற ஒரு ஆட்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நீ காப்பாத்து? என்ன ஆசையில எந்த நம்பிக்கையில நீ எல்லாம் வர? அப்ப மூட நம்பிக்கையில முட்டாள்தனமா செயல்படக்கூடிய ஒரு ஆட்கள் வந்து நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா என்ன மாதிரி செயல்படுவாருன்னா, ஒரு பெரும் ஆபத்து வந்தாக்கணும் இமிடியேட்டா வந்து இன்ஜெக்ஷன் மக்களுக்கு போய் கொடுக்கணும், இல்லைன்னா மெடிசன் கொண்டு போய் சேர்க்கணும். ஆஹா, ஐயோ இன்னைக்கு வந்து நல்ல நேரம் கிடையாது, நாளைக்கு கொடுங்க, நாளைக்கு தான் நல்ல நேரம் சொல்லி கூட அண்ணன் செயல்படுவார். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு முட்டாள்தனமா ஒரு தற்கொலைத்தனமா வந்து இன்னமும் ஜோதிடத்தை பார்த்து இதை நம்பிக்கிட்டு இருக்கையோ, ஜோதிடனாவே அது ஒரு ஏமாற்ற வேலைன்னு சொல்லி அவன் வீடியோ போட்டு கிளிக்கிறான். ஆனா அண்ணன்னா பார்த்தோன்னா இன்னமும் பார்த்தோன்னா ஜோதிடம் சொல்லி நம்பியிருக்கிறாரு. ஆனா இதை நம்பி சில தற்கொலைங்க சில போயிட்டு இருக்கு. நம்ம அண்ணன் வந்து பெரிதும் நம்பக்கூடிய ரதன் பண்டிதர் பார்த்தோன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதாவது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா 170 சீட்டு கன்ஃபார்ம் ஜெயிப்பார் சொல்லி பேசிக்கிறாரு. அந்த வீடியோ மூல பார்ப்போம். எவ்வளோ 50% வந்து இவர் ஓட்டு வாங்கிடுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 50% டெஃபினட்டா 50% ஓட்டு வாங்கிடுவாருங்க எனக்கு இருக்கு. அதனால அந்த ஓட்டு வாங்குறத வச்சு 53% பொழுது இட் கேன் பி கோ அக்ராஸ் ஈவன் 170 சீட். நிறைய பேர் இந்த சர்வே ரிப்போர்ட்லாம் சொல்றாங்க இல்லையா சார், விஜய் அவர்கள் வந்து ஒரு 15ல இருந்து 20% வேணா ஓட்டு வாங்கலாம், ஒரு 4-5 சீட்டு ஜெயிப்பாரு. டிஎம்கே தான் இந்த வாட்டி ஆட்சி அமைக்கும். நீங்க சர்வே எடுக்கிறீங்களா, ஒரு 5000 பேர் 6000 பேர் சர்வே எடுத்துக்கிட்டு டோட்டல் இப்படி வரும் அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். குறைஞ்சது ஒரு 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் பேரை சர்வே எடுக்கிறோம். சும்மா சார், இதெல்லாம் பெய்டு சார், இதெல்லாம் சும்மாவா, இதெல்லாம் பெய்டு அப்படின்றாரு. ஆனா இப்படி பேசும் ஒரு ஆள் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இனிமேல் சினிமா, தமிழ் சினிமா எதிர்காலத்துல இப்ப விஜய் அஜித் லீடிங்ல போயிட்டு இருக்காங்க, யார் வந்து டாமினேட் பண்ணுவாங்க? 2 பேர்ல இல்ல யார புதுசா இல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி இந்த எம்ஜிஆர் சிவாஜி, அப்புறம் கமல் சார், ரஜினி சார், அந்த மாதிரி இவங்க இன்னொரு 15 வருஷத்துக்கு தொடருவாங்க. அஜித் ஆகட்டும், நம்ம விஜய் ஆகட்டும். அரசியல் எதிர்காலம் வருவாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒரு பாயிண்ட், ஏன்னா அஜித்துடைய ஜாதகத்திலேயே அந்த பொதுஜன செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பப்ளிக் ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆள் கிடையாது ஜாதக பிரகாரம். அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. வந்தால் சாதிக்க முடியும்.
அந்த மாதிரி ஜாதகம். விஜய் ஜாதகங்க அதிகமா உழைக்கிற ஆளு, மெனக்கிற ஆளுங்க, ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர். ஆனா ஒரு தலைமை வந்து அடைஞ்ச முடியும்னு எனக்கு தோணல. ஒரு எம்ஜிஆர் ஜாதகத்துக்கு பக்கத்துல யாரும் வரல. அந்த மாதிரி யாருமே உங்க இது வரைக்கும் நான் பார்க்கல. பார்த்தா இவரே தான் சேம் ஆரம்ப காலத்துல, அதாவது 2019 காலகட்டத்துல இவர் பேட்டி கொடுத்துறாரு. விஜய்க்கு வந்து லீடர்ஷிப்கான குவாலிட்டியே கிடையாது, அவன் ஒரு தற்கூரி, அவன் ஒரு முட்டான்னு சொல்லி அப்பவே பார்த்தா கிழிச்சு தொங்க விட்டுக்கிறாரு. இப்ப நான் கொஞ்சம் பேமெண்ட் கிடைச்சிருக்கேன், காசு கிடைச்சிருக்கேன், அதெல்லாம் போடுறது இல்ல. அதாவது 170 டே ஒரு அடிச்சு விடுறதுக்கு ஒரு அளவே இல்லையடா. சரி பார்ப்போம், மே 4ஆம் தேதி இவனுக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னா ஒரு பதில் கிடைக்கும். நமக்கு ஜாதகத்தை மேல ஜோதிடம் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா கடுமையான உழைப்பு, மக்களுக்கு களத்துல நின்னா கண்டிப்பா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓட் பண்ணுவாங்க. ஆனா அண்ணன் வந்து ஆசையா நம்பக்கூடிய அந்த ஜோதிடர் யார் நம்மள வந்து வேணாம்னு சொல்லி கிழிச்சு விட்டானோ அவன் கூடயே போயிட்டு அவன் சொல்றதெல்லாம் வந்து அண்ணன் செய்யறாரு. மேபி பல பரிகாரம் பண்ணி அண்ணனை ஒரு பாசிட்டிவான லைஃப்க்கு வந்து அப்படியே திசை திருப்பி அப்படியே டைரக்டா வந்து எல்லா அருளும் அப்படியே சொருகி அண்ணனை வந்து சிஎம் ஆக்கலாம்னு சொல்லி மேபி ஏமாத்தினாரோ, மேபி அப்படி சொன்னாரோன்னு தெரியல. அதை நம்பி தலைவன் பார்த்தனா கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சவரு இன்னை வரைக்கும் பார்த்தனா தலைவர் ஜோதிடர் பேச்சதை கேட்டுதான் அண்ணன் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாரு, வண்டியை ஓட்டாரு. நோ இப்பெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா வச்சுங்க விளங்கண்ணா. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போவ. ஆனா அணில் பார்த்தோன்னா பயங்கர கான்பிடண்டா அப்படியே தலைவர் சிஎம் ஆயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் அப்படி இப்படி வீடியோ போறோம். அதாவது மிரட்டல் விடும் விதமா சில ஆடியோஸ் டிஸ்கஷன்லாம், வாட்ஸ்அப் டிஸ்கஷன் அப்படி போயிட்டு இருக்கு. கிஷோர், என்னைக்கு ஸ்பேஸ் போட்டு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடிக்க போறோம்? அடிக்கலாம். எனக்கு ஒரு ஆள் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு. நான் ஒரு ஆள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஆள் நான் தான் படிப்பேன், நீங்க மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, என்னை விட்டுறாதீங்க. எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு 4-5 இருக்கானுங்க. எனக்கு ஜேசிபி தான் என்ஜாய் பண்ணி அடிப்பேன். அண்ணா ஆட்சி வந்த உடனே பார்த்தோன்னா முதற்படியே நான் ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணிருக்கேன், அவனை போய் பொழக்கணும், அடிக்கிற அடியில் அவன் வந்து ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர கான்ஃபிடன்ட்ல பார்த்தோன்னா அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சொல்றீங்க, உண்மையாவே முன்ன சிஎம் ஆயிடுவாரு? பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு போட்டுன்னா டிவி கேக்குதா போட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ள இல்ல யார்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமோ அவங்க கிட்ட என்ன சொன்ன, ஏய் உண்மையிலே டிவி கேக்கடா போட்டா, டேய் சும்மாரா எங்க அக்கா கத்தோண்டா இல்லனா அதனால சொன்னா நான் போட்டது இந்த கட்சி தான்டான்னு சொல்லி வேற கட்சி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலி அதுதான் பிரச்சனை. டிவி கேக்கு போடலன்னு நீ வீட்டுல ஓப்பனா சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த அணில் குட்டி வந்து கழுத்தையோ காதையோ கடிச்சிருங்கிற ஒரு பயம். யாரா ஓட்டு போட்டா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஓட்டு போட்டுட்டே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல வாழ்றவங்க ஃபுல்லா தற்கூரி கிடையாதுடா. நீங்க எல்லாம் எந்த கான்ஃபிடன்ட்ல வந்து அண்ணன் சிஎம் ஆயிடுவாருன்னு நினைச்சீங்கன்னு தெரியல. அதாவது அண்ணன் தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இவனை ஏத்துக்க மாட்டானா, இது கல்லாட்டம், இது போங்காட்டம், நான் ஒத்துக்க மாட்டேன்னு பழுது. டே ஆனா மே 4ஆம் தேதி கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்குதான் இருக்கு ஒட்டுமொத்த அணிலுக்கும் விரட்டி பிடிச்சிட்டு வந்து வச்சு தரமா அன்னைக்கு வந்து ரோஸ்ட் பண்றோம், ட்ரோல் பண்றோம். இந்த கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு ஒரு அணில ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ முதல்ல பார்ப்போம். வணக்கம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழக வெற்றி கழக வருங்கால முதலமைச்சர் எங்கள் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். மே 4ஆம் தேதி நம்ம வின் பண்றோம். ஈவினிங் 4 மணிக்கு நீலங்கரை உங்க வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள அடக்கிடுவாங்க. தலைமைச் செயலாளர், டிஜிபி, கமிஷனர், ஐஜி, கலெக்டர் முதல் கொண்டு உங்களுக்கு பொக்கே கொடுக்க வருவாங்க. மே 5ஆம் தேதி பனையூர் ஆபீஸ்ல வந்து எம்எல்ஏ மீட்டிங் நம்ம நடத்துறோம். மே 6ஆம் தேதி கவர்னரை பார்த்து அந்த ஷெடியூல வந்து யார் யார் மினிஸ்டர் எந்தெந்த போஸ்டிங் சொல்லிட்டு அந்த ஷெடியூல் நீங்க கொடுக்குறீங்க. மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை தலை தோனி ஜெர்சி நம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு நாள் நல்லா இருக்குது. கவர்னர் மாளிகையில வேண்டாம் விஜயண்ணா, வெளியே அவுட்டோர்ல வந்து பெரிய இது பந்தல் அமைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இது நீங்க வந்து அந்த பதவி ஏற்பு விழா அது வந்து பிரம்மாண்டமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா மாநாடு மாரி நம்ம நடத்துறோம். அந்த இன்விடேஷன் வந்து நீங்க அதர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாருக்கும் நீங்க அந்த இன்விடேஷன் கொடுக்கணும். வெளிநாடு, இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்க பிஏபி, தொழில் அதிபர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, மீடியா மற்றும் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் முதற்கொண்டு அந்த இன்விடேஷனை வந்து நீங்க எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும். அது வந்து அதாவது இந்த முழு வீடியோ வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் தான் பார்த்தோன்னா அவனுக்கு பேசிக்கிறான். அதுதான் அண்ணா சிஎம் ஆயிடுவாருப்பா, கன்ஃபார்ம் சிஎம் தான். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓட்டு போட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்க ஒரு லிஸ்ட் விட்டுக்கிறார் தலைவர். டேய் கனவா இருந்தாலும் ஒரு வந்து நியாயம் வேணாமடா, என்னடா இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி அதெல்லாம் தாண்டி அண்ணன் இன்கேஸ் சிஎம் ஆயிட்டானா யாருக்காருக்கு என்ன மாதிரி பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் கொஞ்சம் பார்ப்போம். லைலா மணி துணை வந்தார், இந்த போட்டோ பாருங்க.
துணைவேந்தர் இவர் யாரு, லைலா மணி, அதாவது லைலா கல்லூரியுடைய ஓனர். ஸோ அவருக்கு வந்து துணைவேந்தர் பதவி கொடுத்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன கற்பனை. ஹேய், பார்க்கும்போது சம சிரிப்பா வருது. ஸோ அடுத்து லெப்ட் பாண்டி, சட்டத்துறை அமைச்சர். சட்டத்துறை அமைச்சர் யாரு? இவன் வந்து ஒரு பொண்ணை பார்த்தா அவ்வளவு கேவலம் பேசணும். அதாவது சும்மா கூட கூட்டவனே எவனும் வந்து வரமாட்டாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடாதோ அந்த மாதிரி கேவலமா இழிவுபடுத்தவங்க தான் அண்ணன் பதவி கொடுத்து நாளைக்கு அவர் பார்த்தோன்னா லெப்ட் பாண்டி சட்டத்துறை அமைச்சரா வந்து பதவி ஏற்பார் சொல்லி ஒரு இமேஜன் இதெல்லாம் போட்டு அணில் வந்து அப்படியே என்ஜாய் பண்றாங்க. அடுத்து புசி ஆனந்தன், அவருக்கு பார்த்தோன்னா போக்குவரத்து துறை அமைச்சர். நல்ல பதவி, போக்குவரத்து துறை அமைச்சர். அது ஏன்னா எப்பவுமே வந்து புசியன் சொல்லுவதில்ல, என் தலைவனை வந்து அவன் இட்டுன்னு போயிட்டு இட்டு வருது எனக்கு பெரும் வேலையா இருக்கே அப்படின்னு சொல்ல ஒரு தெரியுமா. ஸோ அதுக்காகவே பார்த்தோன்னா அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர். நல்லா இருக்குடா, சூப்பர்ரா. அடுத்து நம்ம முஸ்தபா, அவருக்கு பார்த்தோன்னா சத்துணவுத்துறை அமைச்சரா. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது செம காமெடியா தான் இருக்கு. இது வந்து டிவிக்கு சார்ந்த அபிஷியல் பேஜ் இருந்து வரல, ஆனா இந்த மாரி கொடுத்தா எப்படி காமெடியா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இமேஜின் பண்ணி பார்க்கலாம், அந்த கட்சியில் இருக்கிறது எல்லாம் பார்த்தோன்னா ஒரு தற்கொலை கூட்டம், அது ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாள் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த மாரி ஒரு பதவியெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா நமக்கே பார்த்தோன்னா சிரிப்பு வந்துடும். இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இந்த அணில் பார்த்தோன்னா பண்ற அளப்புற இருக்கு. எப்பா போதுண்டா சாமி, பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4 அந்த டேக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.